எங்களை விட்டுடுங்க, எங்களை விட்டுடுங்க. விட்டுறோம். தங்க இருக்கிற ரகசிய இடத்தை சொல்லிடு. நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் சத்தியாகிரகமா பண்றேன். வர வர இந்த நாட்டுல எவன் தான் சத்தியாகிரகம் பண்றது இல்லாம போச்சு. நல்ல சபா, நீ உன் வேலையை கேட்டு. அப்பா, நீங்க அந்த ஷாக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பாப்பா, என்ன நீ ஷாக் அடிக்கிற? ராஜமாணிக்கம், கொஞ்சம் இரு, நான் ஒரு பிளான் பண்றேன். ராஜமாணிக்கம், பிளான் வந்துருச்சு. வா, என் கூட சொல்றேன். என்ன கந்தசாமி, என்ன விஷயம்? என்ன அப்படி பாக்குற? இப்ப பாரு. ஓ உருவத்திலேயே அங்க போய் ஐஜியும் அவருடைய மனைவியும் சுட்டு கொன்னுட்ட. நீதான் கொன்னேன்னு சாட்சி சொல்றதுக்காக அவருடைய மகனை உயிரோட விட்டுட்டு வந்திருக்க. மனோகர் அப்படியே புருண்டு வந்து அம்மா கிட்ட அவுக்க முடியுமான்னு பாருப்பா. அப்படிதான். மனோகர் ஜெயில இருந்த நேரத்துல மறுபடியும் எங்களை தேடி கண்டுபிடிச்சு அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணாங்க. அப்பதான் நீங்க வந்து எங்களை காப்பாத்துனீங்க. கண்ணால பார்த்தது நம்பி உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல. பாபு அப்பா அம்மாவை சுட்டு கொன்னு என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சு என் தங்கச்சிய கற்பழிச்சு கொலை பண்ணி என் தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு உங்களோட சித்திரவதை செஞ்ச அந்த துரோகிகளை நாங்க சும்மா விட மாட்டோம். இப்பவே போய் அவங்களை வெட்டி கொண்டு. அவசரப்படாதே பாபு. எங்க அப்பா கொலைகாரன் போலீஸ் நம்பிக்கிட்டு இருக்கு. என் தம்பிக்கு தூக்கு கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு. முதல்ல இவங்க 2 பேரும் நிரபராதின்னு நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் அந்த துரோகிகளை பந்தாடுவோம். பாபு, மனோ, உங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு காப்பாத்திட்டோம். அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல காணாம போனாரே உங்க அண்ணன், அவரும் கிடைச்சிட்டார். யாரு? இந்த பாரு. அண்ணே, எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்து. சித்து, நீ குடிக்கிறது தப்பு. குடிக்கிறது தப்புன்னு நீ சொல்றியா? அடச்சி. டார்லிங், 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 உங்க பொண்ணு சித்து குடிக்குது. அப்படியா? காதல் நிறைவேறல, மனசுல நிம்மதி இல்ல. அதனால இத குடிச்சு குடிச்சு நிம்மதி தேட போற.
ஏய் சிட்டு, இது என்ன கெட்ட பழக்கம்? சித்ரா, சித்ரா நில்லு, சித்ரா. என்ன பார்த்தார், என்ன கலாட்டா? ஒண்ணும் இல்ல, சித்ரா குடிச்சிட்டு வண்டி ஓட்டு போறா, எங்கே அடிச்சுட்டு ஆபத்து. வண்டியில ஏறு. உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது பாபு. வந்துட்டாரு உங்க அப்பா, அவர்கிட்ட சொல்லு. நான் கேட்ட வரதட்சணை எழுதி கொடுத்தாதான் உன்னை நான் ஏத்துக்குவேன். கேட்ட வரதட்சணை கொடுக்கணுமா? இந்த வாங்கிக்க. என்ன நீங்க கொண்டுட்டா உங்க பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடும். அது மட்டும் இல்ல, தங்க ரகசியம் தெரிஞ்ச கந்தசாமி இப்ப எங்க பாதுகாப்புல இருக்காங்க. தங்க எங்க இருக்குன்னு எங்க கிட்ட சொல்லிட்டாரு. என்னது? தங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? ஐயா, எங்களுக்கு தங்கம் தேவையில்லை, எனக்கு உங்க பொண்ணு தேவை. கந்தசாமி மகன் மனம் ஒரு விடுதல் ஆகணும். அதுக்கு உங்க தம்பி செஞ்ச குற்றங்களை ஆதாரத்தோட விவரமா நீங்க எழுதி கொடுக்கணும். அதான் பாபு கேக்குற சௌரி. டவுரி. டவுரி. அப்படி நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா தங்க இருக்கிற இடத்துக்கு உங்களை நாங்க கூட்டிட்டு போறோம். ஐயா, நோ, நீங்க ஏதோ சூழ்ச்சி பண்ணி எங்களை எல்லாம் மாட்டி விட பாக்குறீங்க. பார்ட்னர், கொஞ்சம் அப்படி வா. என்ன பார்ட்னர், நீ எந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக 20 வருஷமா நாம போராடிக்கிட்டு இருக்கோமோ அந்த ரகசிய கை கிடைக்கும் போது அதை இவ்வளவு சுலபமா விட்டுறதா? அதுக்கு என் தம்பி எல்லாம் பலியா கேக்குறான். புரியாதவனா இருக்கிய. 300-400 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கம் கிடைக்க போகுது. அது முக்கியமா, தம்பி முக்கியமா? அண்ணன் பாங்க, தம்பியும் பாங்க. நம்ம காரியம்னு வரும்போது எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட வேண்டியதுதான். இப்போ தம்பி நீ காட்டி கொடுக்கறதுனால உனக்கு 2 லாபம். 1, தங்கத்துல தம்பிக்கு பங்கு தர வேண்டியதில்லை. 2, உன் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகாம தப்பிச்சுக்குது. சரி, தங்க இருக்கிற உண்மையான இடத்தை இவன் காட்டுவார்னு எப்படி நம்புறது? அதை என்கிட்ட விடு. யார்கிட்ட எப்படி பேசினா ரகசியம் எல்லாம் சந்திக்கு வரும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அனுபவப்பட்டவன். நீ வா. நீ பிரதர், இவர்கிட்ட நான் பேசிட்டேன். தம்பியை காட்டி கொடுக்க இவர் தயார். வாக்குமூலத்தை இவர் கைப்பட எழுதி நான் வாங்கி கொடுக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், தங்க இருக்கிற இடத்தை நீங்க காமிச்ச உடனே வாக்குமூலத்தை கையில கொடுப்போம். சத்தியமா? யா. சரி, நாளை காலையில 10 மணிக்கு இதே இடத்துக்கு வாங்க, நாம போவோம். வா. காலையில 10 மணி ஆகட்டும். வா. முருகா, இந்த டேப்பை கேட்கவும். உங்கள் நலம் விரும்பி. அட, இந்த நாட்டுல ஏன் நலத்தை விரும்புறது கூட ஆள் இருக்கா? 300-400 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கம் கிடைக்க போகுது. அது முக்கியமா, தம்பி முக்கியமா? ஹலோ, நல்ல சிவம், நான் முத்துராஜ் பேசுறேன். யோ, கூட பிறந்தவனே எனக்கு குழி பறிக்க துணிஞ்சிட்டாயா? நம்ம பழைய நட்பை யூஸ் பண்ணுவோம். உன் உதவி எனக்கு வேணும். சாலமன் சொன்னது இந்த ஏரியா தான். இந்த மண்டபத்துக்கு வடக்கு பக்கத்துல ஒரு W மார்க் இருக்கும், அதுக்கு பக்கத்துல குகை இருக்குன்னு சொன்னான். வாங்க தேடி பார்க்கலாம். கரெக்ட். வடக்கு போயிட்டு வந்தா காரியமே நடக்கும். கந்தசாமி, ஸ்விஸ் பேங்க் நம்பரை கூட கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்குது. உன் W மார்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. தேடுறது தங்கமாச்சே, அவ்வளவு சுலபமா கிடைச்சிடுமா? ராஜமாணிக்கா, அந்த காலத்திலேயே உனக்கு எவனோ சிலை எழுப்பியிருக்கான் பாத்தியா? அந்த தலைமறை எங்க பாலு மறைங்க. W. ஆமா, W மார்க்கெட் தானே குகை இருக்குன்னு சொன்னீங்க? ஆமா. அப்படியே குகையை காணோம். அது திருப்பு.
என்ன ஆச்சு பார்ட்னர்? நீ பயப்படுறது இல்லாம என்ன ஏன் பயப்படுத்துறது? இப்படி வாங்க.